finishes off in style. India lift the World Cup after 28 years. ஹாய் ஹலோ வணக்கம் யூஎஸ். நான் உங்கள் ஆகாஷ் ஃப்ரம் பிரீத் கிரிக்கெட் சேனல். அண்ட் இன்னைக்கு என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் அண்ட் ஐயப்பன். வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாஸ் ஹிஸ்டாரிக் டெஸ்ட் வின் அகெயின். அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு 2021 ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியா வந்துட்டு எங்கே டெஸ்ட் ஆட போனாலும் அந்த WTC தவிர எங்கே போனாலும் வந்துட்டு ஹிஸ்டாரிக் டெஸ்ட் வின்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே வராங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிட்னி, அப்புறமா கேபா, லார்ட்ஸ். இப்போ அந்த லிஸ்ட்ல நம்ம கெனிங்டன் ஓவல் ஆட் பண்ணிக்கலாம். அது என்னடா ஹிஸ்டாரிக் டெஸ்ட் நீங்க என்ன கேட்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு கெனிங்டன் ஓவல்ல இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா செகண்ட் டெஸ்ட் வின். அது ஏன்டா செகண்ட் டெஸ்ட் வின் அவ்வளோ ஆடலையான்னு கேட்பீங்க. இல்லைங்க, நிறையவே ஆடிட்டோம். ஆனா அதுல நம்மளுக்கு இதான் செகண்ட் டெஸ்ட் வின். ஃபர்ஸ்ட் வின் பாத்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ் பேக் போனீங்க 1971 கரெக்டா வந்துட்டு நம்ம சுனில் கவாஸ்கர், குண்டப்பா விஸ்வநாத், பருக்கா இன்ஜினியர் இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் இருந்த ஒரு டீம்ல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வின் நமக்கு கிடைச்சது ஓவல் கிரவுண்ட்ல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 50 இயர்ஸ் லாங் ஸ்ட்ரகிள், நிறைய கேம்ஸ் ஆடிருக்கோம், நிறைய லாஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 2-3 கேம் ட்ரா பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம வின் பண்ணதே இல்லை அன்டில் எஸ்டர்டே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் வந்துட்டு நேற்று வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியர் பவுலிங் லைன் அப் நம்ம இஷாந்த் சர்மா, ஷமிக்கு வந்துட்டு ஒரு நிகில்னு சொல்லி உட்கார வச்சுதான் வந்துட்டு நம்ம ஷர்துல், உமேஷே வந்துட்டு உள்ள எடுத்துட்டு வந்தோம். பட் ஆனால் இட் பிகேம் சோ ஃபேவரபிள் டு இந்தியா. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆச்சு. அப்படி என்ன நடந்தது நேற்று மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பிரவீன்ராஜ், நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கிறேன். லைக் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் அப்படி என்ன பெருசா நடந்தது? அண்ட் இந்தியா சைட்ல வந்துட்டு யார் ஸ்டார் பர்ஃபார்மரா இருந்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல? இங்கிலாந்து சைட்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு. இங்கிலாந்து சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ அவங்களுக்கு பேட்டிங் அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை. கண்டிப்பா அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரூட்டை தவிர யாரும் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியல. லைக் அப்பப்போ யாராவது ஒரு 50 அடிப்பாங்க, இருந்தாலும் ரூட் லெவலுக்கு யாரும் கன்சிஸ்டண்டா இல்லை. ஸோ அவங்க நம்பி இருக்கிறது அவங்களோட பவுலிங் தான். அதை வந்து பர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே போட்டாங்கன்னே சொல்லலாம். யாரையுமே பெருசா ஸ்கோர் பண்ண விடல. விராட் கோலி மட்டும் ஒரு 50 அடிச்சாரு. மற்ற எல்லாருமே லைக் 10, 17, 4 அப்படிதான் அடிச்சாங்க. அப்புறம் தான் வந்து ஒரு லெஜண்ட் என்ட்ரி கொடுத்தாரு. ஒரு T20 இன்னிங்ஸ் ஆடிட்டு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி வெர்சஸ் இங்கிலாந்து ஷர்துல் தாக்கூர் ஜாலியா வராரு. ஒரு 30 பால் 50 போட்டுட்டு ஓகே பாய், என்னோட வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிட்டாரு. அது கூட ஒரு சூப்பரான ஸ்கோர்னு சொல்ல முடியாது. இங்கிலாந்து போலிங் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ராபின்சன் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு, ஓக்ஸ் ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. ஸோ நல்லாவே தான் போச்சு இங்கிலாந்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். 199 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் தென் இங்கிலாந்து கேம் டு பேட். அதுல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா சூப்பரா உடனே ஒரே ஓவர்ல பர்ன்சன் அமீது எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சரி ரூட் ரூட் அடிப்பாருன்னு பார்த்தா அவரும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஒரு 20 அடிச்சாரு. அப்புறம் மலான் ஒரு 30. அவ்வளவுதான், அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டாப் ஆர்டர்ல அடிக்கல, அவ்வளவுதான் இங்கிலாந்து காலின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் ஓலி போப், பேஸ்டோ, மொயின் அலி, ஓக்ஸ் எல்லாரும் சேர்ந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 100 லீட் வந்துட்டாங்க. ஓவரால் பார்த்தா எல்லாரும் என்ன நினைச்சோம், ஓகே இங்கிலாந்து தான் கேம்ல டாப்பா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100 லீட், அதை 99 லீடு, ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அப்படியே கேமே மாத்திட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதை பத்தி ஐயப்பன் சொல்லுவார். ஆக்சுவலி வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா அது வந்துட்டு ஒரு நல்ல பிளாட் ட்ராக், நல்ல பேட்டிங் ட்ராக். எல்லாருக்கும் ஒரு டவுட், எதுக்கு இங்கிலாந்து வந்துட்டு டாஸ் ஜெயிச்சுட்டு பவுலிங் எடுக்கணும்? ஒரு நல்ல பிளாட் ட்ராக், பேட்டுக்கு வரப்போது ஈஸியா பேட்டிங் எடுத்து ஆடி இருக்கலாம். ஆக்சுவலி அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, என்னதான் பிளாட் ட்ராக்கா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ் ஒரு ஸ்விங் இருக்கும், நம்ம கிட்ட வந்துட்டு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்விங் பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பவுலிங் எடுத்திருக்காங்க. அவங்க பிளான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். அன்டில் ஷர்துல் தாக்கூர் அரைவ்ஸ் அண்ட் 190 நமக்கு கிடைச்சது. அது வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு பெரிய ஸ்கோர் இல்லதான். பட் ஆனா வைல் தே பேக் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சமயத்துல 200 ஆல் அவுட் பண்ணிடலாம்னு நினைச்சோம். சடனா ஒரு ஓலி போப் அண்ட் கிறிஸ் வோக்ஸ் எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்க. அது இல்லைன்னா வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு பேட்டிங் டஃபா தான் இருந்தது, அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அதேதான் லைக் டாஸ் வின் பண்ணி எக்ஸலண்டா திங்க் பண்றேன்னு சொல்லிட்டு பேக் ஃபயர் பண்ணிக்கிட்டாங்க நல்லாவே. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படி என்ன ஆச்சு ஐயப்பன்? 99 லீடை வந்துட்டு எப்படி இந்தியா கடந்தாங்க? அதுக்கப்புறமா இந்தியா எவ்வளவு டார்கெட் செட் பண்ணாங்க? அண்ட் இந்தியன் பவுலிங் பத்தி பேசு. ஸோ ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க ஐயப்பன், எல்லாம் தெரியும். ஸோ ஆகாஷோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு
போன மேட்ச் வந்து இங்கிலாந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்தியா மேல ப்ரெஷர் வந்து, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட டெபிசிட்டே 100 runs ஆல்மோஸ்ட். ஸோ ஃபுல் ப்ரெஷர் வந்து இந்தியா மேல தான். அண்ட் வந்து என்ன இதோட ஹைலைட் அப்படின்னா, செகண்ட் டே அன்னைக்கு ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷன் டே 3 செஷன் அன்னைக்கு இந்தியன் ஓப்பனர்ஸ் ஆடுறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா லீட் வந்து இங்கிலாந்துக்கு 100 இருக்கு. ஸோ அந்த 100 runs ஃபர்ஸ்ட் விக்கெட் விடாம வந்து அவங்க அந்த 100 அடிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற பேட்ஸ்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் லீடை கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன் தான் இந்தியா வந்து லாக் ஆயிட்டாங்க. பட் என்னதான் லாக் ஆயிட்டாலும் கூட எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு திங்ஸ் உண்டு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சொதப்பினா கூட நம்ம பசங்க வந்து எப்பவுமே செகண்ட் இன்னிங்ஸ் வந்து மாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து எப்போ இருந்தே இருக்கு. பிகாஸ் நம்ம லாஸ்ட்லயும் பார்த்தோம் மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சீக்கிரமா ஆல் அவுட் ஆனா கூட செகண்ட் இன்னிங்ஸ் நல்ல ஃபைட் பேக் இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்டும் இருந்தது. ஸோ ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் KL ராகுல் சூப்பரா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டே 2ஓட லாஸ்ட் செஷனை வந்து விக்கெட்டே விடாம முடிச்சாங்க. அது ஒரு பிக் பாயிண்ட் இந்தியா பொறுத்த அளவுக்கு. ஏன்னா வந்து எங்க விக்கெட் லூஸ் பண்ணா இந்தியா மேல பிரஷர் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கே ஒரு பதட்டம் வந்துச்சு. ஸோ அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாங்க. அடுத்து டே 3 வந்து ஃபுல்லா ஒரு அசர்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா கிட்ட இருந்து. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து அவரோட கிளாஸை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாரு. KL ராகுல் சிப் பண்ணாரு. ஸோ ராகுல் வந்து ஒரு 46ல அவுட் ஆகும்போது இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லீட் எடுக்கிற மாதிரி வந்துட்டாங்க. அப்புறம் லஞ்ச் வரதுக்குள்ள வந்து இந்தியா லீட் எடுத்துட்டாங்க. ஏன்னா புஜாரா வந்துட்டாரு. புஜாரா விட ஒரு டிஃப்ரெண்ட் நாக்கு. ஏன்னா நிறைய வித்தியாசம் பார்த்தோம். அவர் வந்து அடிச்சு ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய ஸ்கொயர் கட் பாயிண்ட் நிறைய ஷாட்ஸ் ஆடினாலும் சூப்பரா இருந்தது பாக்கிறதுக்கு புஜாரோட பேட்டிங். அதே சைடுல ரோஹித் சர்மா வந்து ஒரு ரோஹித் சர்மா செம்மையா இருந்தது. மெயினா ஆலி ராபின்சன் பால் ஆடும்போது எனக்கே என்னடா அது புஜாரா பாக்குறோமா இல்ல வீரேந்தர் சேவாக் பாக்குறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா அவரோட தனி டைனமிக்ஸ், அவர் எப்பவுமே சூப்பரா இருந்தாரு. பியூர் கிளாஸ். கண்டிப்பா ஒண்ணுமே ஒரு இம்ப்ராப்பர் ஷாட்னு சொல்ல முடியாது. அப்பப்ப கொஞ்சம் ஷாட்ஸ் இருந்து பட் அதுவுமே கொஞ்சம் சேஃபா போய் விழுந்துருச்சு பிட்ச்ல. ஸோ ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் வந்து கொஞ்சமா லீட் 100 வந்துச்சு. அப்புறம் தாங்க ஒரு ட்விஸ்ட், நியூ பால் வந்துச்சு. ஸோ நியூ பால்ல வந்து இந்தியா எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ட்ரிக்கி சிச்சுவேஷன் இந்தியா பொறுத்த அளவுக்கு. பட் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் 81st ஓவர்லயே ராபின்சன் ட்வின் ஸ்ட்ரைக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா தூக்கினாரு, அடுத்து புஜாரா தூக்கினாரு. அப்புறம் வந்து இங்கிலாந்து கொஞ்சம் ஹோல்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு டே வந்து முடிச்சிட்டாங்க இந்தியா எப்படியோ, விராட் கோலி ஜடேஜாவும். அடுத்த டே பாத்தீங்கன்னா எகைன் இங்கிலாந்து டாமினேஷன். டக்குன்னு அடுத்த விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோலி வந்து ஒரு 44ல அவுட், ஜடேஜா அவுட், ரஹானே டக்கு. ஸோ ரஹானே கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ சீக்கிரமா ஃபார்முக்கு வரணும் எதிர்பார்ப்போம். ஸோ அப்ப வந்து ஒரு பண்டும் தக்கூரும் ஒரு 100 runs பார்ட்னர்ஷிப். எகைன் இந்தியாவுக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்சது. அண்ட் ஃபைனலா டெய்லோட ஹெல்ப்போட, அதாவது உமேஷ் யாதவ் ஒரு 25 runs, பூம்ரா 25 runs அடிச்சு ஸோ ஒரு 50 அவங்களே அடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு 466 runs அடிச்சாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாண்டோட அதாவது 100 runs லீட் எடுத்ததை காட்டிலும் 365 runs அதிகமா அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலாந்துக்கு வந்து டார்கெட் வந்து 368. ஸோ இப்போ ஃபுல் ப்ரெஷர் வந்து இங்கிலாந்து மேல, இந்தியா மேல ப்ரெஷரே இல்லை. ஸோ டே 5 ஒரு நாள் இருக்கு, டே 4ல கொஞ்சம் 20 overs இருக்கு. ஸோ எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலாந்து பொறுத்தருக்கு. பட் ராரி பர்ன்ஸும் ஹசீப் ஹமீதும் சாலிடா ஆடினாங்க. கண்டிப்பா ஒரு குறையும் சொல்லக்கூடாது. ஏன்னா டே முடியும் போது 77 for no loss முடிச்சாங்க. ஸோ டே 5 ஸ்டார்ட் பண்றப்போ ஐதர் டிரா, இங்கிலாந்து வின் ஒரு இந்தியா வின், 3 ரிசல்ட்டுமே ஓப்பன் ஆச்சு. ஸோ நல்லா அந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ஸோ ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் கெயின் அந்த டே பொறுத்த அளவுக்கு. பட் டே 5 ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஒரு 15 overs ட்ரிங்ஸ் பிரேக் வரைக்கும் சூப்பரா ஆடினாங்க இங்கிலாந்து. ஸோ அமீத் 50 அடிச்சாரு, பர்ன்ஸ் 50 அடிச்சாரு. அப்புறம் வந்து லார்ட் தக்கூரோட ஸ்ட்ரைக், அதாவது பர்ன்ஸ் காலி. அப்புறம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க கேம். கண்டிப்பா அப்ப தெரிஞ்சிச்சு இந்தியாவுக்கு வந்து, ஏன்னா அந்த ஒரு விக்கெட் தான் தேவை. ஸோ ஒன்னு வந்துட்டா 1 brings 2, 2 brings many, அந்த ஃபார்ம்ல கூட போயிடலாம் நம்ம. அப்புறம் மலான் ரன் அவுட், அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ராவோட ஆசம் ஸ்பெல் லஞ்சுக்கு அப்புறம் அந்த 6 overs-ல 6 for 2 செம்ம ஸ்பெல், வேற மாதிரி பவுலிங், இன் ஸ்விங்கிங் ரிவர்ஸ் ஸ்விங்கிங் பால்லாம். அது அந்த ஆலி பாப்போட போல்டு, அப்புறம் பேட்ஸ்டோட விக்கெட், அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்தியா கேம்குள்ள வந்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஜடேஜா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து ரூட் செட்டில் ஆற மாதிரி இருந்தப்ப வந்து தக்கூர் ஒரு ஸ்ட்ரைக், அப்புறம் டீயோட எட்ஜ் பக்கத்துல வந்து உமேஷ் யாதவ் ஒரு ஸ்ட்ரைக். அப்புறம் கடைசியா டீ முடிஞ்சானே வந்து இங்கிலாந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க இந்தியா, டக்கு அவுட் ஆகி. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்தியன் ஃபேன்ஸுக்கு வந்து வேற மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா நம்ம பசங்க வந்து வேற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஷோர் கரெக்டா சொன்ன. அதே மாதிரி நம்ம ரோஹித் சர்மாவோட 100 மறந்துடவே கூடாதுங்க. மனுஷன் நின்று சாலிடா ஆடினாரு. அதுவும் அந்த 100 6 வழியா கம்ப்ளீட் பண்ணாரு. எனக்குலாம் எதிர்பார்க்கல. சரி பொறுமையா ஆடுறான்ட்டு நான் வேண்டிட்டு இருக்கேன். 6 அடிக்கிறாள். அப்சல்யூட்லி லெஜெண்ட் ஆஃப் கிரிக்கெட். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்துட்டு ஒரு பிரீமியர் பவுலர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 பவுலர் எடுத்துட்டு வந்தோம்.
அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க வித் பேட் as well as பால். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டே ஆகணும். உமேஷ் யாதவும் பேட்டிங் நல்லா தெரிஞ்சவர் தாங்க, அவரும் வந்துட்டு ஒன்றும் சொல்லக்கூடாது. ஓகேங்க, இந்த மேட்சோட பர்டிகுலர் மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பை போத் த டீம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ இங்கிலாந்து சைடு ஒன்றும் இல்லைங்க, இங்கிலாந்து சைடு ஒன்னே தான் இருக்கு. ஸோ வந்துட்டு அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது 4th இன்னிங்ஸ்ல வந்துட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இது வரைக்கும் எந்த இங்கிலாந்து ஓப்பனர்ஸுமே வந்துட்டு 100 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்ததே இல்லை. கிரேட் அப்ளாஸ் டு ஆஷித் அமீத் அண்ட் ராரி பர்ன்ஸ். சரியான பார்ட்னர்ஷிப். 100 ரன்ஸ் இன் 4th இன்னிங்ஸ் ஒரு பெரிய விஷயம். அண்ட் தே யங்ஸ்டர்ஸ் ஹஸ் டன் இட் வெல். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா சைடு வந்துட்டு லைனாக அடிக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 23,000 இன்டர்நேஷனல் ரன்ஸ் கிராஸ் பண்றாரு. அண்ட் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 15,000 இன்டர்நேஷனல் ரன்ஸ் கிராஸ் பண்றாரு. அண்ட் ரோஹித் சர்மா வந்துட்டு இதுக்கு முன்னாடி 7 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பட் ஆனால் 7மே ஹோம் கண்டிஷன்ஸ்ல. அவே கண்டிஷன்ஸ்ல அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இந்த மேட்ச்ல, அதுவும் 3rd இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காருங்க. மனுஷன் பெரிய லெஜண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்துல் தாக்கூர் வந்துட்டு ஆஸ் பிரவீன்ராஜ் சைட் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அந்த ரெக்கார்டு கெயின் பண்றாரு ஆஃப்டர் அஜித் அஜாக்கர் ஐ திங்க். அண்ட் ஃபாலோட் பை பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் 50s நம்பர் 8ல வந்துட்டு பேட்டிங் ஆட வந்துட்டு ட்வின் 50s அடிச்சதுல செகண்ட் பேட்ஸ்மேன் வந்துட்டு ஷர்துல் தாக்கூர். ரொம்ப பெருமையா இருக்குங்க சிஎஸ்கே பிளேயர்னு சொல்றப்போ. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரித்திமா சாஹா, அவர் வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், நார்மலாவே ஒரு டெஸ்ட் ஆடுற பிளேயர். அவர் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் ஷர்துல் தாக்கூர் மாதிரி ஒரு பவுலர் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டரா ப்ரொமோட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி அடிச்சது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். கிரேட் அப்ளாஸ். அண்ட் பும்ரா மறந்துடக்கூடாதுங்க, லெஜெண்ட் ஆஃப் த கேம். 100 டெஸ்ட் விக்கெட்ஸ் இன் ஜஸ்ட் 24 கேம், ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டு கெட் தட் ரெக்கார்ட். அண்ட் ஃபாலோ பை உமேஷ் யாதவ் ஒரு 150 விக்கெட்ஸ் மார்க் கிராஸ் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய மார்க்ஸ் வந்துட்டு மைல் ஸ்டோன்ஸ் கிராஸ் பண்ணிட்டே போறாங்க இந்தியன் டீம். as well as இது மட்டும் இல்லாம இன்னும் அவங்க நிறைய பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஐயப்பன் ஒன்று உங்ககிட்ட வரேன். வாட் ஆர் த அப்டேட்ஸ் ஃப்ரம் இந்தியன் டீம்? என்ன அப்டேட்ஸ்? இன்ஜுரி கன்சர்ட்ஸ்லாம் என்ன ஆச்சு? ஏன்னா நம்ம இந்த மேட்சே பார்த்தோம், ஷமி இஷாந்த் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு? அண்ட் டூ யூ திங்க் எனி ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்ச் நீடட் ஃபார் இந்தியா? ஸோ சேஞ்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் டீம் கிரிக்கெட் டீம் கோச் ரவி சாஸ்திரி, ஸோ அவருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். என்னடா இவ்வளவு செக்யூர்டா இருந்தாங்க பபிள்ல, திடீர்னு கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் பேனிக்கா இருந்தோம், டே 5 நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் காட்ஸ் கிரேஸ்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், நம்ம அவ்வளோ சொல்ல முடியும். அண்ட் அவரோட சேர்ந்து மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் கூட, கோச்சிங் ஸ்டாஃப் சில பேர் வந்து ஐசோலேஷன்ல இருக்காங்க. பரத் அருண் எல்லாரும் தெரியும், பவுலிங் கோச். அண்ட் ஆஷிதர் ஃபீல்டிங் கோச். அண்ட் பிசியோ நிதின் பட்டேல். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஐசோலேஷன்ல இருக்காங்க. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, விக்ரம் ராத்தோர் மட்டும் ஐசோலேஷன் இல்ல. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஒரு பேட்டிங் கோச், ஒரு மென்டரா இருக்காரு. ஸோ சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க அடுத்த மேட்ச்ல. அண்ட் கம்மிங் டு ஃபாஸ்ட் பவுலிங், ஸோ ஷமிக்கு வந்து ஒரு ஸ்மால் நிகில், அதனால வந்து 4th டெஸ்ட்ல ஆடல. அதுக்கு பதில் தான் உமேஷ் யாதவ் கொண்டு வந்தாங்க. ஸோ உமேஷ் யாதவ் நல்லா பண்ணிட்டாரு. ஸோ ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 4th டெஸ்ட்ல 6 விக்கெட்ஸ். ஸோ அவரே கண்டினியூ பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் மோஸ்டா இஷாந்த் சர்மா ஆட மாட்டாங்க, பிகாஸ் தக்கூரோட பேட்டிங் சூப்பரா இருக்கு. ஸோ அந்த பேட்டிங் வந்து இந்தியா கிட்ட வேணும் கண்டிப்பா. ஸோ அதுக்காகவே இஷாந்த் வந்து சான்ஸ் கிடைக்குமா டவுட் தான். ஸோ லைக் நோ ஹார்ஷ் கமெண்ட்ஸ் ஆன் இஷாந்த் சர்மா, பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியா கொஞ்சம் அந்த பேட்டிங் தேவைங்க கண்டிப்பா. ஸோ அதுக்காகவே லார்ட் தக்கூர் கண்டிப்பா ஆடணும். அடுத்து ஸ்பின். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபீலிங் ஒன்னே ஒன்றுங்க, ரவி அஸ்வினுக்கு அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் கொடுங்க இந்த சீரீஸ்ல. அவரை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கீங்க நீங்க அங்கிருந்து. WTC ஒரு லாஸ்ட் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்திருப்பாரு. கடைசியில அவர் 4 மேட்ச் ஆட முடியாம போயிடுச்சு. லைக் எனக்கு ஒரு சின்ன ஆசை தான் அவர் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர், லைக் நம்பர் 2 ரேங்க்ல இருக்காரு டெஸ்ட் ரேங்கிங்ஸ்ல. பட் ஒரு மேட்ச் கூட மனுஷனுக்கு கிடைக்கலாம்னு சொல்ல கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் அப்டேட்ஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி லார்ட் தக்கூர் வந்து அதே ஒரு பேட்டிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். மேபி ரஹானே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது, பிகாஸ் சின்ஸ் இஸ் த வைஸ் கேப்டன் அவ்வளோ சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்காது. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஜிங்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு ஆசை. அட் த சேம் டைம் ரவி அஸ்வின் ஒரே ஒரு சான்ஸ் சீரீஸ் முடியறதுக்குள்ள. ஸோ விராட் கோலி இந்த வீடியோ பார்ப்பாரான்னு தெரியல. ஸோ மற்ற ஃபேன்ஸ் பார்ப்பாங்க கண்டிப்பா. ஸோ அட்லீஸ்ட் அவங்களாச்சும் ஃபீல், கண்டிப்பா எல்லாருக்கும் ஃபீல் இருக்கும் அஸ்வின் நான் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். எனக்கு என்னமோ ஆட மாட்டாங்கன்னு தோணுது, பட் எதுக்கும் என் மனசுல பட்டு சொல்லிட்டேன் நான் ஓப்பனா. ஸோ இதெல்லாம் தான் இந்தியா ஆப்வியஸ்லி ஃபிளாட் ட்ராக். என்னதான் ஃபிளாட் ட்ராக்கா இருந்தாலும் அந்த லாஸ்ட் டே 4 டே 5ல வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா பெரிய டர்ன்ஸ்லாம் நான் பார்த்தேங்க. இன்ஃபேக்ட் நம்ம அமீதோட விக்கெட் எவ்வளவு பெரிய டர்னுங்க, அவுட் சைட் த லெக் ஸ்டம்ப்ல இருந்து ஆஃப் ஸ்டம்ப் அளவுக்கு. 2018ல அதில் ரஷீத் வந்து ஓவர்ல இதே ஒரு மேட்ச் தான் போட்டிருப்பாரு 5th டெஸ்ட்ல. KL ராகுலுக்கு ஒரு பால், அதுவும் லெக் ஸ்டம்ப்ல வந்து ஆஃப் ஸ்டம்ப் அடிக்கும். சோ அது மாதிரி ஒரு பால் தான் நம்ம ஹசீத் அமீத் கிட்ட பார்த்தோம், நம்ம அவருக்கு போட்ட பால். சோ நல்லா இருந்தது.
ஜடேஜா வந்து ஒரு பேட்ச் ஸ்பின்னர் கண்டிப்பா கிடையாது சொல்ல மாட்டேன், நல்ல ஸ்பின்னர் தான். பட் எதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் சைடுல அஸ்வினுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே, அதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஆல்ரெடி சீரிஸ் வந்து லீட்ல இருக்கும். ஜடேஜாக்கே அந்த மாதிரி ஒரு டர்ன் கிடைக்கும் போது அஸ்வின்லாம் வந்தா லெஜெண்டரியா இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ஆட போறோம். அண்ட் எப்படி காம்பினேஷன் போறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் ஜடேஜா வந்துட்டு ப்ரொமோட் பண்றதை பார்த்தோம் இந்த மேட்ச்லயே. ஸோ டெஃபினெட்லி ஏதாச்சும் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும். மேபி அஸ்வின் கேன் கம் இன் திஸ் மேட்ச். அது என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ப்ரீ மேட்ச் வீடியோல பார்ப்போம். அண்ட் பிரவீன்ராஜ், எனி அப்டேட்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து சைடு ஏதாச்சும்? பிகாஸ் கிரைக் ஓவர்டன் வந்துட்டு ஆடும்போதே வந்துட்டு உமேஷ் யாதவ் பால்ல ஒரு இன்ஜுரி பார்த்த மாதிரி இருந்தது. யாராச்சும் உள்ள வந்திருக்காங்களா புதுசா? அண்ட் யூ ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்ச் ஃபார் தெம். இங்கிலாந்துல சேஞ்சஸ் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். புதுசா உள்ள வந்ததுன்னு பார்த்தா ஜாக் லீச் அண்ட் பட்லர் ஆட் பண்ணிருக்காங்க. பட்லர் வந்து 11ல இருப்பாரான்றது இப்ப எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஓலி போப் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இருந்தாலும் பட்லர் கீப்பிங் அண்ட் அவரும் பேட்டிங் வந்து நல்லாவே ஆடுவாரு, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ ஆட வைக்கணும். ஆனா யாருக்கு பதிலாக ஆட வைப்பாங்க அப்படிதான் டவுட். இப்போ எல்லாருமே அவங்க கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க பேட்டிங்ல. ஸோ யாருக்கு பதிலன்றது தெரியல இன்னும். லீச் வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். பவுலிங் நல்லா தான் இருக்கு இங்கிலாந்துக்கு கண்டிப்பா. அண்ட் ஓவர் டைம் சொன்ன மாதிரி ஆச்சுதான் இன்ஜுரி, ஆனா ஸ்குவாட்ல இருக்காரு இன்னும். ஸோ வந்து அவர் வந்து ஓவர் ரூல்லாம் பண்ணல, வெளியிலலாம் போல. ஸோ மேபி வாய்ப்பு இருக்கு 11ல இருக்கிறதுக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்சுன்னு பார்த்தா இதே இங்கிலாந்து பவுலிங் லைனப் தான் போன மேட்ச்ல 78 ஆல் அவுட் பண்ணாங்க இந்தியாவை. ஸோ பவுலிங் என்ன பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கு, சூப்பரான பேஸ் லைனப்பு, குறைய சொல்ல முடியாது. பேட்டிங் மட்டும் கொஞ்சம் வல்லரபிளா இருக்கு. யாரு சில டைம் அடிக்கிறாங்க, சில டைம் அடிக்க மாட்டாங்க. ஓப்பனர்ஸ் ஒரு இதுல பாத்தீங்கன்னா 100 பார்ட்னர்ஷிப் போடுறாங்க, அடுத்ததுல பாத்தீங்கன்னா வந்து 5 ரனுக்கு 2 விக்கெட் விடுறாங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு. ரூட் மட்டும் தான் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அவராலே எவ்வளவுதான் அடிக்க முடியும், அவரை சுத்தி கொஞ்சமா சப்போர்ட் வேணும். அது மட்டும் இருந்துச்சுன்னா அசால்ட்டா ஜெயிக்கலாம் இங்கிலாந்து. அவங்க பவுலிங் எனக்கு நல்லாவே ஜெயிக்கலாம். ஸோ அது மட்டும் அவங்க பார்த்து பேட்டிங் மட்டும் கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாவே ஜெயிக்கலாம். பிச் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் ஜெயிக்கணும். ஆனா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு. அவங்க பவுலிங் லைனப்புக்காகவே சொல்லிதான் அவங்க சொன்ன மாதிரி இங்கிலாந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ற கூடாதுங்க. பிகாஸ் பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பண்ண ஒரு மேஜர் பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு 300+ பார்ட்னர்ஷிப்ஸ் நினைக்கிறேன். பிகாஸ் அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு பெரிய லீட் கிடைச்சது. ஆனா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 100 பார்ட்னர்ஷிப்லாம் அப்படியே தெரிக்க விட்டு பயம் கொடுத்துனானுங்க. பட் ஆனா கடைசியில வந்துட்டு அதை கண்டினியூ பண்ண யாருமே இல்லாம போயிட்டாங்க. அதான் பேட்டிங் சில டைம் ஆடுறாங்க, சில டைம் ஆட மாட்டேங்கிறாங்க. ஒலி போப்பே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி கவுண்டர் பண்றது அவங்க டீமுக்கும் சரி நம்ம டீமுக்கும் சரி சொல்லி கொடுத்துட்டு போனவர். பட் ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு டக்ல போனாரு. ஸோ அதுதான் இங்க ஃபேக்ட். ஏன்னா வந்துட்டு இங்கிலாண்டோட பேட்டிங் கன்சர்ன்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்கு. அதை எப்படி அவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல. ஓகே வியூவர்ஸ், நம்ம ஃபைனல் செஷன் வந்துட்டோம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி என்னென்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ரீ மேட்ச் வீடியோல பார்க்கலாம். பிகாஸ் வந்துட்டு நிறையவே ரொம்ப யோசிக்கணுங்க. பிகாஸ் ராணே மாதிரி ஒரு பிளேயர் வைஸ் கேப்டன் வந்துட்டு உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அஸ்வின் எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சைடு யோசிக்கணும். அதே மாதிரி இங்கிலாந்து சைடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க, அப்படியும் தோக்குறாங்க. அது ஏன்? பட்லர் எப்படி திருப்பி உள்ள எடுத்துட்டு வர்றதுன்னு அவங்க யோசிக்கணும். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் யோசிக்க வேண்டியது இருக்கு. அண்ட் அதை நம்ம ப்ரீ மேட்ச் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபீல்டிங், ரிகார்டிங் ஃபீல்டிங், ரெண்டு டீமும் வந்துட்டு கன்சிடரபிளி ஓகேவா ஃபீல் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் லைக் ரோஹித் சர்மா வந்துட்டு 100 போட்டாரு. பட் ஆனால் அவர் 8 ரன்ஸ் இருக்கும் போது ஸ்லிப்ல வந்துட்டு கேட்ச ட்ராப் பண்ணாங்க. அண்ட் ராரி பர்ன்ஸ் வந்துட்டு ஒரு 3 கேட்ச் எனக்கு தெரிஞ்சே வந்துட்டு ட்ராப் பண்ணியிருக்காரு. இங்கிலாண்டோட ஃபீல்டிங்கும் இந்தியாவோட ஃபீல்டிங் பத்தியும் பேசு ஐயப்பன். ஸோ ஃபீல்டிங் ஆக்சுவலா எப்போ நம்ம சொல்லுவோம் ஆப்போசிட் டீமோட ஃபீல்டிங் வந்து நல்லா இருக்கு இந்தியா கம்பேர் பண்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு, மெயினா ஸ்லிப் ஸ்குவாட் வரப்போ. பட் இந்த வாட்டி அப்படி கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா சொல்றோம். ஏன்னா நான் நோட்டீஸ் பண்ணதே பார்த்தோன்னா இங்கிலாண்டோட ஸ்லிப் கேச்சிங் வந்து ரொம்ப புவரா இருக்குங்க. ஸோ மெயினா சின்ஸ் 2018 பார்த்தோம் அப்படின்னா 24% தான் கேட்ச் பிடிட்டாங்க இங்கிலாந்து ஸ்லிப் கார்டு. ஸோ வேற இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 54% இருக்கு. 54ங்கிறதே அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, பட் ஸ்டில் டீசென்ட் அவ்வளவுதான் சொல்ல. பட் இங்கிலாந்து வந்து புவரா இருக்கு. ராரி பர்ன்ஸ் மட்டுமே 3 கேட்ச் விட்டாரு. ஸோ அதான் ஆகாஷ் சொன்ன மாதிரி 8 ரன்ஸ்ல இருக்கும்போது ஒரு கேட்ச். ஸோ அதை பிடிச்சிருந்தாரு அப்படின்னா மேபி ஹூ நோஸ் இங்கிலாந்து சைட் மொமெண்டம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். பிகாஸ் லீட் வந்து 100 இருக்கும்போது ஒரு ஓப்பனரை வந்து 8 ரன்ஸ் தூக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட் டீமுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஸோ அதெல்லாம் அந்த ரூட்டே ஒரு கேட்ச் விட்டாங்க விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அதெல்லாம் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பா பிடிக்க வேண்டிய கேட்ச், ரெகுலேஷன் கேட்ச் எல்லாமே. அப்புறம் பேர்ஸ்டோ லெக் சைட்ல வந்து ஒரு ஸ்லைடிங் டவுன் த லெக் சைட், அது ஒரு கேட்ச் விட்டாரு. ஸோ பிளென்டி ஆஃப் டிராப்ஸ் இங்கிலாந்து சைட் பொறுத்தளவுக்கு. வேற இந்தியா எக்ஸலண்டா இருந்தாங்க ஃபீல்டிங்ல. அண்ட் மெயினா அது ரோஹித் சர்மா பிடிச்ச ஒரு கேட்ச் சூப்பரா இருந்தது.
செகண்ட் ஸ்லிப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வந்து பிடிப்பாரு, சூப்பரா பிடிச்சிருந்தாரு. அண்ட் விராட் கோலியோட ஸ்லிப் கேட்சிங் நல்லா இருந்தது. ஸோ இந்தியாவோட ஸ்லிப் கார்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இங்கிலாந்து கம்பேர் பண்ற சீரீஸ்ல. ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன எரர்ஸ். இந்தியா வந்து இங்கிலாந்து விட ஏன் அஹெடா இருக்காங்க இந்த சீரீஸ்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ரீசன்ஸ். ஸோ இங்கிலாந்து வந்து கண்டிப்பா உங்களோட ஃபீல்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணாட்டி ரோஹித் சர்மா 127 2 கூட அடிப்பாங்க கண்டிப்பா. ஸோ 200 அடிச்சு போயிடும் இப்பெல்லாம் சான்ஸ் விட்டீங்க அப்படின்னா. ஸோ அவருக்குன்னு இல்லை, எந்த பேட்ஸ்மேனுக்குமே வந்து நீங்க டிராப் பண்றதுங்கிறது இட்ஸ் நாட் லைக் ஒரு குட் திங் அப்படி கிடையாது. ஸோ பேட்ஸ்மேன் வந்து என்னதான் கொஞ்சம் டிமோட்டிவேட் எட்ஜ் வாங்கி ஃபீல் பண்ணா கூட ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டா அவளுங்க சான்ஸ் கிடைச்சா நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகும், நம்ம நீ பெரிய நாக்கு அடிக்க போறோமோ அதனால இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிங் சொல்லும் கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் இப்போ பேட்ஸ்மேன் மைண்ட்ல பிளே ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் பவுலிங் டீம். ஸோ இங்கிலாந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் இஃப் தே வாண்ட் டு வின் தி 5th டெஸ்ட். இல்லாட்டி அதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அண்ட் இந்தியா வந்து 3-1 வின் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுவே வந்து கரெக்ட் தான். பிகாஸ் இங்கிலாந்து சைட்ல இருந்து பார்த்தோம்னா இது ஏன் நடக்குதுன்னா பட்லர் இருந்திருந்தா அவர் கீப்பிங்ல இருப்பாரு. பேர்ஸ்டோ கிரேட் அட் ஸ்லிப்ஸ், சூப்பரான கேட்ச் 2 பிடிச்சிருந்தாரு. அது நல்லாவே தேர்ட் டெஸ்ட்ல அதுதான் இப்ப மிஸ் பண்றாங்க. பட்லர் கீப்பிங்ல பக்காவா பண்ணுவார், பேர்ஸ்டோ மாதிரி விட மாட்டாரு கண்டிப்பா. அதுவே பேர்ஸ்டோ ஸ்லிப்ல வந்து கண்டிப்பா விட மாட்டார். ஸோ அந்த 2 சேஞ்ச் நடந்ததுனாலதான் 4th டெஸ்ட்ல கொஞ்சம் கோலார் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓவர் டன் தேர்ட் ஸ்லிப் நிக்க வச்சு அவர் சூப்பரா பண்ணார். ரூட்டு அது பார்த்து பாரு, அதுக்கு எதுவும் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டார். ஸோ அடுத்த கரெக்டா இருக்கும் எதிர்பார்க்கலாம். நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா பிரவீன் சொன்னது. சோ பேர்ஸ்டோ வந்து நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்லிப் நின்னாரு அப்படின்னா பர்ன்ஸ்க்கு அங்க வேலையே கிடையாது. அவர் தேர்ட் ஸ்லிப் போயிடுவார் ஆட்டோமேட்டிக்கா. சோ கேட்ச் அவ்வளவு வராது. சோ பேர்ஸ்டோ கீப்பிங் போனதுனால பர்ன்ஸ்க்கு செகண்ட் ஸ்லிப் வந்துச்சு அவ்வளவு. சோ குட் பாயிண்ட் பிரவீன். ஆக்சுவலி சேம் பாயிண்ட் தான் நானும் சொல்லுவேன். பிரவீன் ராஜ் கரெக்டா சொல்றேன். அண்ட் அதுதான் அந்த ஒரு கான்செப்ட் மைண்ட்ல வச்சு மேபி பட்லர் திருப்பியும் ஸ்குவாடுக்கு வரலாம். பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க ஃபைனல் டெஸ்ட். Either they are going to draw the series or we are going to win the series அதை பார்க்கலாம். And thank you viewers for supporting us. See you guys on our next video. Until then, bye from Akash, Praveen Raj and Ayyappan. Cheers. Bye. Cheers.